on your feet. Darkness has come. I got a bad feeling about this. I do not know you, warrior. But if it's a battle you want, I am ready to fight. Hold on. Let me try and reason with him. இவங்க தயாரா இல்ல ஏன் கூட மோது தைரியமா போயிட்டு வாங்க. நாங்க இங்கே இருக்கோம். Centaur! A real centaur! Network Hamel01.blogspot.com. You are now just pebbles under my hooves. Get back! You are not ready to fight his kind. I am. No problem here. It's all yours. நினைக்கிறேன் நீ எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவனா இருக்க. ஒருவேளை இருக்கலாம், ஆனா நான் இன்னைக்கு உன்னை அழிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன? Behold the eye of the master. என்ன இது வித்தியாசமா இருக்கு? மேகம் மட்டுமே இல்ல, பனி பொழியுது. உன்னோட மந்திர சக்தி இப்ப ஏகிட்ட. இதுதான் உங்க முதல் தோல்வி. இனி உங்க வாழ்க்கையில தோல்வி மட்டும்தான் இருக்க போகுது. Network Hamel01.blogspot.com. உங்க அழிவின் முதல் நாள் வந்தது என் மாஸ்க்கு முன்னாடி அப்படியே என்ன பாத்துக்கிட்டே இருந்தது. பெரிய கண்ணு அந்த சுறாவுக்கு. அது என்கிட்ட சொல்லிச்சு, அதனால போனா போகுதுன்னு நான் கடல்ல இருந்து திரும்பி வந்துட்டேன். இந்த உண்மைய நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன உலகம் அது? ஆனா நாங்க நம்புறோம் பாஸ். உங்க வீரத்தை நினைச்சு எனக்கு அப்படியே புல்ல இருக்குது. இதுல மேட்டர் என்னன்னா, எங்க ஒர்க்க பார்த்து சம்பளத்துல இன்கிரிமெண்ட் பண்ற நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். முதல்ல நீங்க வேலையை பாருங்க, அப்புறம் சம்பளத்தை பத்தி பேசுவோம். வேலையை பாருங்க. சொன்னது கேட்டுச்சுல, அப்புறம் நினைக்கிறீங்க? சேப் ஷாப்பா சுத்தம் பண்ண, மெடிசன் பொருளெல்லாம் அடுக்கி வச்சிரு. வேடா வெளியே போய் குப்பையை கொட்டிரு. டக்கு டக்குன்னு வேலை நடக்கணும். அப்ப சார் என்ன பண்ண போறீங்க? இன்னும் கேட்கலையே நினைச்சேன். நான் சூப்பர்வைசர். இருக்கிறதுல இதாம கஷ்டமான வேலை. பார்க்க நான் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வேலை பிஸியா போயிட்டு இருக்கு. இங்க யாரும் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கே மறந்து போச்சு, நான் வந்துடுறேன். என்னடிச்சா? நான் உயிரோட இருக்கேன். ஓ சூப்பர். முதல்ல இருந்ததை விட கடை ரொம்ப கலைஞ்சிருச்சு. இதை சரி பண்ண நமக்கு 2 நாள் ஆகும். சோ குட் நியூஸ் என்னன்னா, இனி எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு இன்னைக்கு விடுதலை. கடவுளை ஏற்பட்ட தீய சக்திகள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு.
மக்கள் அவங்க இயல்பான நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்காங்க. சில பேரு ஜாலியா ஸ்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேரு மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சில பேரு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே சிப், நீ என்ன பீஸா சாப்பிடுற? சிக்கன் பெப்பரோனி அண்ட் சீஸ். எனக்கு சாக்லேட் இருக்கு. இவ்ளோ கேவலமான காம்பினேஷன் இவனாலதான் சாப்பிட முடியும். யாராவது வந்து காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க. யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. நானும் என்னுடைய தம்பியும் அந்த இடத்துல வாக்கிங் போய்கிட்டு இருந்தோம். அப்போ ஏதோ ஒண்ணு வந்து என் தம்பியை தூக்கிட்டு போயிடுச்சு. அது பார்க்கவே பயங்கரமா இருந்தது. காட்டு பகுதிக்குள்ள தூக்கிட்டு போயிடுச்சு. சாதாரணமாவே அவனை ஹெல்ப் பண்ண வரமாட்டான். இதுல காட்டுக்குள்ள வேற சொல்லிட்டாரு இவரு. தயவு செஞ்சு யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ தம்பி. ஹாய், என் பேரு சாண்டா. உங்களை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்தது இல்லையே. நீங்க இந்த ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். அவசரப்படாதீங்க. அந்த காட்டுக்குள்ள நீங்க போனா உங்களால திரும்ப முடியாது. நானும் கேள்விப்பட்டேன். ஆனா இவருக்கு உதவி தேவைப்படுது. இந்த ஊர்ல யாரும் உதவி பண்ற மாதிரி தெரியலையே. நான் உன் கூட வரேன். இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே தைரியம் இல்ல. ஏய், நானும் வரேன். இந்த மாதிரி டேஞ்சரான இடத்துக்கு போறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடம் டேஞ்சரான இடம் தானே சொல்றாங்க. அதான் எனக்கு வேணும். சரி வாங்க. வாங்க. என்ன ஏன் பாக்குற? நான் எல்லாம் அங்க போக தயாரா இல்ல. என்ன விஷயம் கொண்டு வந்திருக்க டெக்ரோலா? மனுஷங்க வாழ்ற உலகத்தை நான் பார்த்தேன். நம்ம நினைச்சதை விட அது ரொம்ப அழகா இருக்கு. இனி நம்ம அதை அழிச்சிட வேண்டியதுதான். இந்த அழிக்கிற வேலையை என்கிட்ட கொடுக்க. மறுபடியும் தோத்து போகவா? இந்த முறை எந்த தவறு நடக்கக்கூடாது. அவசரப்படாத, புத்திசாலித்தனமா அடி எடுத்து வச்சு இந்த போர்ல நாம ஜெயிக்கணும். நம்ம போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வெளி உலகத்தில் இருக்கிற மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது நினைக்காது நம்ம படைகள் எல்லாம் தயாராகிடும். நம்ம வீரத்தை காட்ட வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. உலகத்தின் அழிவு ஆரம்பித்து விட்டது. அவசரப்படாத வாய்ப்பு. எதுக்கும் தலைவர் ஒரு வார்த்தை கேட்கும். உண்மையிலேயே நீங்க உள்ள வர தயாரா இருக்கீங்கல்ல? ஏன்னா இந்த இடம் ரொம்ப மோசமானது. என்ன தம்பியை தொலைச்சிட்டு 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? உள்ள போனா எல்லாருக்குமே ஆபத்து தான். எல்லாருக்குமே ஆபத்தா? எத்தனை வாட்டி என் காரை எடுக்காதன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அப்படியே எடுத்துட்டு வந்த. காட்டுக்குள்ள வர திரும்பி வருவியா இல்லையோ? அதான் காரை பாக்கட்டுமே கொண்டு வந்தேன். சரியான பாயிண்ட் தான். உனக்கு அக்காவை பிறந்ததுனால நீ எங்க போறியோ அங்க நானும் வரணும். புத்தகத்துல இருக்கிற மாதிரி 5 பேர் செத்துட்டாங்க. இந்த இடத்தை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. இதுக்குதான் வரமாட்டேன். அந்த இடத்துல ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. உங்க யாருக்கும் தெரியலையா? ஒரு நிமிஷம், எங்க அந்த தாத்தா? காட்டுக்குள்ள வந்து 10 செகண்ட்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள தொலைஞ்சிட்டோமா? ஆல்ரைட். ஹே गाइस, இந்த இடத்தை பத்தி ஏற்கனவே நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பல வருஷங்களா ஒரு கிழவி தனியா வாழ்ந்துட்டு இருக்கான். பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். பச்சை கலர் உடம்பு, கருப்பு கலர் நாக்கு, அது வந்து அப்படியே நிறைய பச்சை கலர்ல ஜொல்லாம் ஊத்திட்டு இருக்குமா. அந்த கிழவி எங்க இருக்கான்னு மட்டும் பாரு. நீ நிறைய காமிக்ஸ் படிப்பான்னு நினைக்கிறேன். ஏய், என்னப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. என்ன அப்படி முடிக்கிறீங்க? ஓ, என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? ஓ, என் பின்னாடி யாரோ இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உண்மையிலேயே உன் பின்னாடி யாரோ இருக்காங்க. யாருக்குமே இங்க இருந்து ஓடுற ஐடியா இல்லையா? அதுக்கு தான் முயற்சி பண்றேன். ஆனா கால் நகர மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் எங்க இருந்து வந்தது? ஜாகிரதை.
சந்தோஷமா? அப்பவே சொன்னேன் உள்ள போனா உயிரோட திரும்ப முடியாதுன்னு. கேட்டியா நீ? சரி சரி அடிச்சிடாத. நாம எந்த இடத்துல இருக்கோம்? இந்த இடத்தை நான் ரூட் கோடுன்னு சொல்லுவேன். வாங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. வாங்க, போறேன். சரியான நேரத்துக்கு தான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ஹாய், என் பேரு சாண்டா. இந்த இடம் உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மரத்துக்குள்ள இருக்கு. ஹாய், யாரும் பயப்படாதீங்க. என் பேரு உடானா. வெல்கம் டு மை ஹோம். வாவ், நம்ம விஜயரா இடம். நீங்க 5 பேரும் காட்டுக்குள்ள நுழைஞ்சதும் மந்திர சக்தி இருக்கிற இடத்துக்கு போயிருக்கீங்க. எங்க தாத்தா ஏதோ மப்பிள பேய் கதை சொல்றாரு நினைச்சிட்டு இருந்தா இந்த காலத்துல கூட மந்திரம் இருக்குன்றாங்கப்பா. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய போர் நடந்துச்சு. தீய மந்திர சக்திக்கும் நல்ல மந்திர சக்திக்கும் தான் இந்த மிகப்பெரிய போர் நடந்துச்சு. தீய மந்திர சக்திகளை நாங்க தோக்கடிச்சு அந்த பூமி கடையில அடைச்சு வச்சோம். அதுக்காக நாங்க நிறைய இழந்தோம். பெரிய கதவை நாங்க மந்திரத்தால பூட்டி வச்சிருந்தோம். ஆனா சமீபத்துல நடந்த நில அதிர்வுனால கதவுல விரிசல் ஏற்பட்டு தீய சக்திகள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு டவுட். என் பேரு சாண்டா. எனக்கு ஒரு விஷயம் புரியணும். இதுக்கும் நாங்க இங்க வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? இந்த உலகத்தை காப்பாத்துற பொறுப்பு உங்க கைக்கு வரப்போகுது. ஒரு நிமிஷம், இந்த மாதிரி கதையெல்லாம் நான் சின்ன வயசுலயே கேட்டேன். இது ஒண்ணு நீ சொல்ற மாதிரி கதை இல்ல. நடந்தது என்னவோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். கிளம்பலாமா? ஹேய், அவங்க என்ன சொல்றாங்களோ சொல்லட்டுமே. அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம். The Xenotron. இந்த புக்ல எல்லாமே இருக்கு. எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு கூட இதுல இருக்கு. இதெல்லாம் லாங்குவேஜ் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. இது எங்களோட பழங்காலத்து மொழி. சீக்கிரத்திலேயே நீயும் கத்துக்குவ. இதுல இருக்கிறத படிக்கிற. தீய சக்திகள் எப்ப சிறையில இருந்து விடுபட்டு வெளியே வருதோ அந்த நேரத்துல 5 திறமையான வீரர்கள் மனித குலத்துல இருந்து வருவாங்க. நீங்க தான் அந்த 5 திறமையான வீரர்கள், அந்த பவர் ரேஞ்சர்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எங்களை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க எப்படி அந்த தீய சக்திகளை ஜெயிக்க முடியும்? எங்க ஸ்கூல்ல நடந்த ஃபுட்பால் கேம்லயே 6 வருஷமா தோத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் உங்களுக்கு சக்தி கொடுக்கிற மந்திரக்கூறு. இது இல்லாம இனி வெளியே போகக்கூடாது. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, உடோனா? நான் திரும்பி வர வரைக்கும் எல்லாரும் இங்கே இருங்க. தயவு செய்து தனியா காட்டுக்குள்ள போயிடாதீங்க. இவங்க மட்டும் தான் எப்படி இப்படி பண்ண மறைஞ்சு போறாங்கன்னே தெரியல. நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஹலோ அகேன். என் பேரு கிளேர். நான் இங்க மந்திரங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நாங்க கிளம்புறோம். நோ, நீங்க எங்க இருந்து போக கூடாது. உடனே திரும்பி வர வரைக்கும் நீங்க எங்க தான் இருக்கணும்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. சாரி, நாங்க எங்க இருந்து கிளம்புறோம். ஓ ப்ளீஸ், எங்க இருந்து போகாதீங்க. எனக்கு தெரியும். என்னோட சூப்பர் மந்திரத்தை பயன்படுத்தி நீங்க யாரும் எங்க இருந்து நகராம உங்க எல்லாரையும் ஐஸா மாத்த போறேன். ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுவாங்களே. கோவம், ஓவியா, அட கடவுளே, மந்திரத்தை ஜஸ்ட்ல மாத்தி சொல்லிட்டேனே. வாங்க வாங்க. அங்க பாருங்க. யாரும் அவங்க எல்லாம்? நான் தான் உங்களை அங்க இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இங்க என்னாச்சு? உட்லேண்ட் கிராமத்தை அவங்க அழிச்சிட்டாங்க. நாளைக்கு இன்னொரு கிராமத்தையும் அவங்க அழிப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியது அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவங்க பாதையில இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமா? நான் எனக்கு அப்புறம் அவங்க உங்களை அழிக்க வருவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த குரூப்ல நான் சேர விரும்பல. அவங்க வந்துட்டாங்க.